அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜினுடைய படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3 1924 முதல் 1931 வரை லாலாஜி எழுதிய கடிதங்களில் சில முக்கியமான கடிதங்களுடைய ஒரு தொகுப்பு இந்த நூல். இந்த நூல் நம்ம 7வது கடிதம் 8வது கடிதத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நேற்று எங்க விட்டோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு தொடர்றோம். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அபியாசி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவர் மேற்கொள்கின்ற பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை, நேர்மையற்ற வழியில அவருக்கு கொஞ்சம் பணம் வருது, அது சூழ்நிலையின் காரணமாக வருது. அந்த பணத்தை அவரால் அதை தவிர்க்கவும் முடியல, அதை பயன்படுத்தவும் முடியலங்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில அவர் இருக்கிறார். அதை லாலாஜிகிட்ட தன்னுடைய குருநாதர்கிட்ட அதை சொல்றாரு. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. அதுக்கு லாலாஜி பதில் சொல்லிட்டு வர்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம நேற்றுக்கு நிறுத்தணும். இப்ப திரும்பியும் அங்கிருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த தனிப்பட்ட ஆர்வமும் காட்டாதிருக்கும் வரை தானாகவே உங்களை சேருகின்ற பணம் ஒரு உதவியை போன்றது. அது வேலையுடன் இணைந்த ஒன்று. வேலையில் எதையும் பெறாத ஒரு நிலையை நீங்கள் எட்டும் போது அதற்கேற்ற வகையில் நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி யாசித்து வாழ்வதை குறை சொல்லும் ஒரு மனிதர் நீங்கள் விரும்பும் விதத்தில் இருக்க மாட்டார், அல்லது நீங்கள் லஞ்சம் ஏற்பதை நிறுத்தினாலும் நீங்கள் அளிக்கும் பயிற்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இத்தகைய மனிதர்கள் கூறும் வார்த்தைகளுக்காக ஒருவர் வருத்தப்படக்கூடாது. ஏனெனில் எந்த நற்பண்பையும் அவர்களால் உண்மையில் அடையாளம் காண முடியாது. அவர்களின் ஒரே வேலை மற்றவர்களின் குறைகளை காண்பதே ஆகும். இது நிறைய போக வேண்டாம். நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகும் கூட நாம இன்னமும் நிறைய இடங்கள்ல போனோம்னா குறைகளைத்தான் முதல்ல பார்க்கிறோம். மாஸ்டரையே ஒருத்தட்ட அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் தாஜியை பார்க்கும் பொழுது கூட ஏன் இவ்வளவு, எனக்கெல்லாம் முதல்ல வரும் பொழுது ஜாரிஜி எல்லாம் பார்க்கும் பொழுது கூட அது கொஞ்சம் ஆடம்பரமா தெரிஞ்சுது. ஒரு குருநாதர் இவ்வளவு ஆடம்பரமா இருக்குமா, அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடை உடை பாவனை தோற்றத்தை வச்சு ஒரு கவனத்துக்கு வர்றது நம்முடைய பழக்க வழக்கமா இருக்குது. ஆனா ஒரு மாஸ்டருடைய கருணையினால அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம் நம்ம பெரும்பாலும். ஆனால் பெரும்பாலும் நம்ம எங்க போனாலும், கண்கா போனா கூட சரி, பாத்ரூம் இப்படி இருக்கு, இது மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்க சரியாக கியூல நின்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இது, ஒரு டிசிப்ளின் இல்லையே, இப்படின்னு எங்க குறை காணுங்கிறோம், எங்க குறைய கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதை விட நம்ம இதுல என்ன பியூட்டின்னா, நம்ம இது மாதிரிலாம் இருக்க மாட்டோம், நம்ம மாறி இருப்போம். நம்ம கணவரையோ மனைவியையோ கூட்டிட்டு போவோம், அவங்கள கொஞ்சம் வற்புறுத்தி நீ பாரு, ஒரு தடவை பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடங்க, நாங்க போனதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு கணவர்கிட்டயோ இல்ல மனைவிகிட்ட நீ வாப்பா இந்த முறை வா, அதை பாருங்க, பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம நம்பிக்கை என்னன்னா, அங்க போன உடனே மாஸ்டரை பார்த்து அங்க இருக்கிற அபியாசிகளுடைய தன்மைகளை பார்த்து அவங்க மனசுல ஒரு நெகிழ்ச்சி வரும், அவங்க வருவாங்க. ஒரு 50% அது நடக்கும். இன்னும் ஒரு 50% ஆப்போசிட்டா நடந்ததையும் பல பேர் உணர்ந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டா, அங்க 2 அபியாசி ஏதாவது ஒரு காரணத்துக்காக சத்தம் போட்டிருப்பாங்க. இல்ல ட்ரெயின்ல போகும்போது ஒரு அபியாசி இடம் கொடுத்துருக்க மாட்டாரு. அல்லது அங்க அவங்க தங்கி இருக்கிற இடத்துல ஒரு 2 அபியாசி சாப்பிட்டுட்டு அந்த மிச்சத்தை டிஸ்போஸ் பண்றது சரியா பண்ணாம அங்கேயே குப்பையை போட்டு போவாங்க. அல்லது இவங்க உள்ள போகும் பொழுது அந்த இடத்துல யாராவது ஒரு வாலண்டியர் இப்படி போகக்கூடாது அப்படி போகணும்
அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவங்கள மட்டும் திருப்பி அனுப்பிட்டு அடுத்தவங்க வரும்போது விட்டுருவாரு. இதெல்லாம் லட்சக்கணக்குல வேலைகள் நடக்கும் பொழுது ஒரு இடத்துல நடக்கும். ஆனா அவங்க மாஸ்டரை பார்க்க மாட்டாங்க. அங்க இருக்கிற அபியாசிகள் அன்போட பழகுறத பார்க்க மாட்டாங்க. போட்டது போட்ட இடத்துல கிடக்கு, யாரும் அதை தொடலைங்கிறத பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணப்படாது. என்ன இப்படி சொல்றீங்க, இந்த பாருங்க இப்படி குப்பையை போட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு. என்னப்பா நீ கூட்டிட்டு வந்த என்ன, இன்னும் உங்க ஆசிரமம் பயங்கரமா இருக்குன்னு இங்க பார்த்தா இவர் சண்டை போடுறாரு. எல்லா ஊர்லயும் காட்டுற மாதிரிதான் நம்மள வேற பக்கம் அனுப்பிட்டு அடுத்தவங்க மட்டும் கோட் சூட்டோட வராங்க, அவங்கள மட்டும் உள்ள அனுப்புறாரு, நம்மள மட்டும் திருப்பி அனுப்பிட்டாரு. இதுதான் உங்க ஆசிரமமா இப்படின்னு கேட்ட கணவர்களும் மனைவிகளும் இருக்கிறாங்க. இது உங்களுடைய அனுபவமா இருக்கலாம், உங்களுடைய சக அபியாசிகளுடைய அனுபவமாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா இதயம் ஓரளவுக்கு அவங்க மூடி வச்சுக்கிட்டாங்க அல்லது குறை காண்ற ஒரு எண்ணத்தோடயே அவங்க வர்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு ஒரு ஹை லெவல் அப்ரோச் கொடுத்தாலும், என்ன ஒரு தூய்மையான இடத்த கூட்டு போனாலும் அங்க இருக்கிற ஒரு அழுக்க பார்த்து அவங்க அதுல இருந்துதான் அதை எடை போடணும். அததான் லாலாஜி சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறது மனசு நோகாதீர்கள். ஏனென்றால் இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களால் ஒரு காலத்திலும் நல்ல பண்புகளை அடையாளம் காண முடியாது. அவர்களுடைய ஒரே வேலை மற்றவர்களிடம் குறைகளை காண்பதே ஆகும். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அபியாசிகள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே ஒரு முக்கியமான காரணமாக வைத்திருப்பாங்க. இது நிறைய வீடுகள்ல நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு மாஸ்டர் இது மாதிரி இருக்கிறாங்களேலாம் சொல்ல முடியாது. பிரேயர் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த குறை காணும் பண்பு நீங்கணும், அதுக்கான திரை விலகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி அவரே வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த கடிதம் எழுதின அபியாசி இன்னொரு கேள்வி என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய கம்பெனிஸ் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நேரம் செலவு பண்றேன். அப்படி செலவு பண்றதுனால என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கப்படுமா? பெரும்பாலான நேரம் சாயங்கால நேரம் உலாவ போறது, போய் ஃப்ரெண்ட்ஸோட போறது, போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது மாதிரி விடுமுறை நாட்கள் இருந்தா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளியூர் போறது, இது மாதிரி நான் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பெரும்பாலான நேரத்தை என்னுடைய தோழர்களோடு செலவிடுகிறேன். இதனால என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கப்படுமா? நான் அந்த நேரத்தை குறைச்சிக்கிட்டு அதையும் நான் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம போயிடும். எல்லாரையும் விட்டு எந்த நேரமும் கண்ணை மூடிட்டு தியானம் தியானம்னு உட்கார்ந்தா யார் நமக்கு உதவிக்கு வருவாங்க? வாழ்க்கைன்னா ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ரிலேஷன்ஸ் வேணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அவங்க கூப்பிடுறப்ப நான் வரமாட்டேன்பா, நான் தியானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? இந்த மாதிரி கேள்வி நமக்கு இருந்த மாதிரி 1925 அவருக்கு இருந்திருக்கு. லாலாஜி கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம கிட்ட நம்ம ஒரு ப்ரிசெப்டர் இல்லைன்னா நம்ம ஒரு ரொம்ப நாள்ல தியானம் பண்ற பேசி நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, எப்படிங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாருங்க, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நேரம் ஒன்னா உட்காந்து பேசுறது. அது அப்புறம் கட் ஆயிடுங்களே, என்ன பண்றதுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம அப்படிங்கறத நம்ம கற்பனைக்கு விட்டுருவோம், அல்லது நம்ம என்ன சொல்லியிருப்போங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். லாலாஜி எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். உங்கள் சக தோழர்கள் மற்றும் பெரும்பாலான நேரத்தை உங்களுடன் செலவிடும் மனிதர்களால் உங்களுடைய பழக்கங்களும் நடைமுறைகளும் மாற்றமடையும் என்பது முக்கியமான விஷயம். வேற எதுவுமே சொல்லல. நீங்க யாரோட வேணாலும் பழகுங்க, உங்களோட எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்களோ அந்த மனிதர்களோட நீங்க பழகுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாரோடு நீங்கள் அதிக நேரம் செலவு செய்கிறீர்களோ உங்களை அறியாமலேயே உங்களுடைய பழக்கங்களும் நடைமுறைகளும் அவர்களுடையதை போல மாற்றமடைய ஆரம்பிக்கும். இது முக்கியமான விஷயம், இதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிட்டார் ஒன்னா. இப்ப இதை சரியாக புரிந்து கொண்டால் நமக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். என்ன பாடம் அப்படின்னா, நம்ம அபியாசிகள் வட்டாரத்துல இருந்தாலும் சரி, வெளி நண்பர்கள் வட்டாரத்துல இருந்தாலும் சரி, இந்த தேதியில நம்ம டயத்தை, நம்முடைய ஸ்பேர் டயத்தை அதிகமா யாரோட செலவு பண்றோம் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி நாம வடிவமைக்கப்படுறதையும், அது நமக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ரிசல்ட் கொடுக்கறதையும் பார்க்கலாம். ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம்.
உங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேல நம்ம இந்த வாரம் மூவிக்கு போகலான்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் தியானம் போகணும், தியானம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. திரும்பி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அடுத்த வாரம் இந்த வாரம் நம்ம எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு டூர் போவோம்பா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா எனக்கு சத்சங்கம் இருக்கு, இன்னைக்கு வந்து ஃபுல் டே இருக்கு, நான் போகலான்னு இருக்கீங்க. இப்ப இந்த 3வது வாரம் வரும்பொழுது உங்களுக்கே ஒரு என்ன தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த வாரமாவது இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு நீங்க யோசனை பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு வாரம் மெல்லமா நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைய மிஸ் பண்றதுக்கோ, அல்லது சத்சங்கம் முடிஞ்சவொடனே தற்சால் சொன்னவொடனே கிளம்பி போறதுக்கோ ரெடி ஆகுற மைண்டுக்கு நீங்க வருவீங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ரீஸ் ஆக மாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு, எங்க இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு. இப்ப இந்த வாரம் கொடைக்கானல் ஒரு ட்ரிப்பை போடு, கிளம்பு, காலம்புற 6:30 கிளம்பு, 7:30 மணிக்கு எங்க இருந்தாலும் சரி, யாரும் நீங்க பேசக்கூடாது, நான் கார்லயே உட்காந்து கண்ணை மூடிக்குவேன்னு அப்படியே கொஞ்சமா மாறுவோம். அதுக்கப்புறம் கண்ணை மூணாதான் தியானமா, அப்படியே போலாமே, மாஸ்டரோட நான் கனெக்ஷன்ல தானே இருக்கேன்னு மாறி கடைசியா அந்த கம்பெனியோட கம்பெனியா கரைஞ்சு போகும். இது ஒரு ரூட். இன்னொரு ரூட் அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல அபியாசிகளோட பழக்கத்தை அதிகப்படுத்துறீங்க. எப்ப டைம் கிடைச்சாலும் ஒரு மூத்த அபியாசிகளோட நல்ல ஒரு ஆன்மீகத்துக்காக அதிக நேரம் செலவு பண்றவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. இப்ப எப்படி உங்க லைஃப் மாறும் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்லுவாரு, இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே, வாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த புக்கை வச்சு படிப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் உங்களை அறியாமலே ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அவரு கூப்பிடுவாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து கிரஸ்டுக்கு போறாங்க பெங்களூருக்கு, நம்மளும் போனா நல்லா இருக்குங்க, அந்த சூழ்நிலையே ரொம்ப அருமையா இருக்குங்க, ஒரு தடவை வந்து பாருங்க. அந்த அந்த ட்ரிப்பு நம்ம கேட்க மாட்டோம், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி இருக்கு, நான் கிறிஸ்துலாம் வரமாட்டேன்னு சொல்லுவோம். அடுத்த வாரமும் அவங்களோட பேசும் பொழுது ஆல்ரெடி கிரஸ்டுக்கு போயிட்டு வந்த யாரோ ஒருத்தர் என்ன அனுபவம் அப்படிங்கிறத ஷேர் பண்றத கேட்கும் பொழுது சரி நம்ம தான் போய் பார்த்தா என்ன. அப்புறம் அடுத்த வாரம் பேசும்பொழுது அது வலுவடையும், டக்குன்னு போயிடுவோம். அது கண்காவுக்கு போறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஃபுல் டே சத்சங்கல முழு நாள் இருக்கிறத பத்தியதா இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியா இவங்களோட பேசும் பொழுது நம்ம கிட்ட அதெல்லாம் வேணாமே, இது எதுக்கு ஓவரா இதுல போயிட்டு ஒரு அளவு இருக்கணும்னு நினைச்சதுல இருந்து கொஞ்சம் மாறி அது உள்ளார இன்வால்வ் ஆக ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த 4-5 அபியாசிகளோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ரெடியானா நம்மளும் ரெடியாகி புக்கு படிக்க போவோம், அவங்க ரெடியானா அவங்களோட சேர்ந்து கண்கா போகலான்னு ஆரம்பிப்போம், அவங்க ரெடியானா அவங்களோட சேர்ந்து வேற ஏதாவது ஒரு ரெட்ரீட் சென்டருக்கு போக ஆரம்பிப்போம், சொற்கோளுக்கு போலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. இப்ப பாருங்க, இதே பழக்க வழக்கம் நம்ம சக தோழர்களால நம்மள ஸ்பிரிச்சுவல் சைடுக்கும் மாத்துது. அதனாலதான் லாலாஜி வந்து போகாதீங்க, சேராதீங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா தியானம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. எப்படி கேரக்டரை மோல்டு பண்ணணும் ஒரு மனுஷன்ட்ட அப்படின்னா, அடிப்படை விஷயங்களை அவனுக்கு புரிய வைக்கணும். லாலாஜி அதுதான் செய்யறாரு. ஒரே வார்த்தை தான், உங்கள் சக தோழர்கள் மற்றும் பெரும்பாலான நேரத்தை உங்களுடன் செலவிடும் மனிதர்களால் உங்களுடைய பழக்கங்களும் நடைமுறைகளும் மாற்றமடையும் என்பது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாரு, உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நிச்சயம் அதை செய்யலாம், அதில் கெடுதல் ஏதும் இல்லை. கடைசியா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறது. போகலாம், மது அருந்துற மனிதர்களோட சேர்ந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கழிக்கலாம், சினிமா, டிராமா, கொண்டாட்டம், கும்மாளம், டான்ஸ்ன்னு இருக்கவங்களோட நீங்க பொழுதை கழிக்கலாம், அதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க திருப்பி என்ன கேட்பீங்க, ஏன் நான் அவங்கள மாத்த மாட்டேனா, அவங்களோட போய் பழகி அவங்கள பாருங்க மெல்லமா ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிடுவேன். இதுதான் நடக்குது. அதனாலதான் லாலாஜி அந்த ஒண்ணு சொல்லிட்டாரு, உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நீங்க பிடித்த அந்த வழி மேல உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்து, நான் வந்து அங்க போனாலும் அவங்கள இங்க இழுத்துட்டு வருவனே ஒழிய நான் ஒரு காலமும் அங்க இறங்க மாட்டேங்கிற நம்பிக்கை இருந்தால் அதை நீங்க செய்யுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளோட ஒத்து போற மாதிரி போங்க, அங்கங்க அவங்கள டைவர்ட் பண்ணி மெல்லமா 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 அந்த குழுவையே நீங்க இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இட்ஸ் குட். இது 3வது சாப்டர். முதல் ஒண்ணு அந்த பக்கம் நம்ம போறது, 2வது ஒண்ணு நல்லா இருக்கவங்க பக்கம் நம்ம வர்றது, 3வது ஒண்ணு எந்த ஒரு குழுவையும்
அது எவ்வளவு எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுக்குள்ளார போய் மெல்லமா மிங்கிள் ஆகி அங்க இருக்கவங்கள மெல்ல 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 நம்மளை நோக்கி ஈர்த்து கொண்டு வர்றது. 4வது ஒண்ணும் இருக்கு. நல்ல குழுவுல போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட நெகட்டிவான தாட்ஸை உருவாக்கி மெல்ல மெல்ல அவங்கள கலைச்சு விடுறது. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம்தான். உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் தோழர்களோடு பெரும்பாலான நேரத்தை செலவிடலாம். நிச்சயம் நீங்கள் அதை செய்யலாம். அதில் கெடுதல் ஏதும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது புதிதாக சேருகின்ற அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான மன அமைப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சினிமாக்களும் இப்போ 2 விஷயத்தை தான் வலியுறுத்து. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று லவ். இந்த 2 விஷயங்களை தான் இன்னைக்கு சினிமா முக்கியமானது அப்படின்னு காட்டுது. அதை பார்த்து அதனால கருத்தேற்றம் பெற்ற ஒரு தலைமுறையும் இங்க வந்துட்டு சகஜ மார்க்கத்துல இருக்கு. அந்த கருத்தேற்றம் என்ன பண்ணும்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். அது ஒண்ணும் கிடையாது, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதுக்காக நம்ம அப்படி போற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கும் அவர்களுக்கு இந்த 4 வார்த்தைகள் மிக ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடவுளை நம்பும் மனிதராகவும் செய்த தவறுகளுக்காக வருந்தும் மனிதராகவும் ஆவதற்கான வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். இதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். எப்பயுமே ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இறைவனுடைய அருள் இருந்தால், அவர் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற இயல்பு உடையவராக இருந்தால், அவருக்கு 2 விதமான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் தானாக வரும். ஒண்ணு கடவுள் மீது நம்பிக்கை, மாஸ்டர் மீது நம்பிக்கை, குருநாதர் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாய்ப்புகள் வரும், தன்னால தேடி வரும். குருநாதர் மட்டும் இல்லைன்னா, அவருடைய கிரேஸ் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல இது நடந்திருக்காதுங்கிற மாதிரி சூழல்கள் உங்களுக்கு உருவாகி அதை உணர்த்தும். அது போலவே மற்றவங்கள் மாதிரி செய்ததை நியாயப்படுத்துறதுக்கு பதிலா தான் செய்த தவறுகளை எண்ணி தான் வருந்துகின்ற மனிதராக மாறுகின்ற சூழ்நிலை வரும். இதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். இது 2ம் ஸ்பிரிச்சுவலி நம்மளை சுத்தி மாஸ்டர் ஒரு ஆஸ்மாசிஸ்ல இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனா இதை எடுத்துக்கலாம். அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் குருநாதர் மேல நம்பிக்கையை திரும்பி திரும்பி வலியுறுத்துற மாதிரியும், அதே மாதிரி நம்முடைய குணாதிசயம் நாம செய்த தவறுகளை நியாயப்படுத்துறது போல, இல்லைங்க நான் அப்படி பேசிருக்க கூடாது, நாம அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இது மாதிரி இனிமே செய்யக்கூடாதுங்க, இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுங்க அப்படின்னு நான் எனக்குள்ளார ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற அந்த நேரங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குவோம். நான் மாறுறனோ இல்லையோ, இந்த எண்ணங்கள் எனக்குள்ளார வர்றதுக்கு காரணம் என்னை சூழ்ந்து குருநாதர் அந்த நேரத்துல இருக்கிறார். மாஸ்டருடைய அந்த கிரேஸ் ஆஸ்மாசிஸ் மாதிரி என்னை சூழ்ந்திருந்தா மட்டும்தான் செய்த தவறுக்காக வருந்துகின்ற ஒரு மனப்பான்மை வரும். இன்னும் கடவுளின் கருணை, மாஸ்டரோட கருணை அதிகமாக்கும் பொழுது வருந்துறதோட நிக்காம அதுக்கு பிராயச்சித்தம் தேடுவோம். இன்னும் அவருடைய கருணை நம்ம மேல அதிகமாகும் பொழுது இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவற நான் வாழ்க்கையில செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பம் செய்ய. சோ இதெல்லாம் தானாகவே சேரும் இதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு லாலாஜி அந்த சீடருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஆசீர்வாதம்னு அதை படிச்சப்ப அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா நமக்கு புரியுது. இப்ப இந்த ஆசீர்வாதங்களை மாஸ்டர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு வரும்பா, நீ வருந்துற, அதுக்காக அதுக்கு அந்த சூழ்நிலைகள் வருது. அதோட இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு குருநாதர் மேல நம்பிக்கை அதிகமாகும், சூழ்நிலை எல்லாம் மாறும், கவலைப்படாத அப்படிங்கிற ஆசீர்வாதங்கள் இந்த கடிதத்தின் மூலமாக அவருக்கு சென்றிருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒரு வகையான தவமாக இருக்கலாம். தவம் செய்யாமல் எதுவுமே தூய்மையாக்கப்படவோ சுத்திகரிக்கப்படவோ முடியாது. இதயத்தின் வழியாக எந்த நேரமும் கடந்து செல்லும் எந்த ஒன்றும் தவமே. இந்த கொள்கையின்படி சகித்துக் கொள்வது நல்லது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்த பார்க்கும் பொழுது டோட்டலாவே சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கு
இந்த லாலாஜியுடைய இந்த புத்தகம் வந்து நம்மளை கூறு போட்டு அனலைஸ் பண்ணி கேரக்டர் பில்டிங் பண்ற ஒரு புத்தகமா தான் இது இருக்கு. இவர் சொல்றதை பாருங்களேன். நீங்கள் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒரு வகையான தவமாக இருக்கலாம். இது வந்து அந்த சகோதரருக்கு அவர் சொன்னார். ஏன்னா அப்ப அவர் வந்து தர்ம சங்கடமா, ஒரு வருமானம் வந்து தவறான வழியில வருது, அவருடைய வேலையில அவர் கட்டாயப்படுத்தப்படுறாரு, அதை செய்ய சொல்றாங்க, செய்யறாங்க, அதனால வரக்கூடிய வருமானமா அது இருக்கு, அது தவிர்க்கவும் முடியல, வேலையை விட்டுட்டு போகவும் முடியல, தர்ம சங்கடத்துல இருக்கிறாரு. அப்ப அது ஒரு சூழ்நிலை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸினுடைய ஒரு ஆதிக்கம் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசியிருந்தாரு. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நம்பிக்கையோட இருங்க. இப்ப நீங்க எந்த விதமான சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில கடந்து செலுத்துறீர்களோ, அந்த சூழ்நிலை அலுவலக சூழ்நிலையாக இருக்கலாம், நட்பு வட்டாரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துல ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக, எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, இட் இஸ் ஏ பெனன்ஸ் அப்படிங்கிற. இது ஒரு தவம். தவம் அப்படின்னா ஹீட். இட் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஹீட். தவமாக இருக்கலாம். வித்தவுட் அந்த தவம் இல்லாமல் எதுவுமே தூய்மையாக்கப்படவோ சுத்திகரிக்கப்படவோ முடியாது. நம்ம பாக்குறோம், ஒரு தங்கம் இருக்கு, தங்கத்துல அழுக்கு ஒட்டி இருக்கு, சோப்பு போட்டு கழுவுனா போல, கடைசியா அதுக்கான விடிவு என்ன? அது தங்கமா இருக்கலாம், சங்கா இருக்கலாம். அது ஹீட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகுது? மெல்ட் ஆகி சுத்தமா அது வந்து பியூரா அது தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டு. சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி சுட சுட பொன் ஒளிவிடும் அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். அங்க வந்து பிசிக்கல் ஹீட்டை பத்தி பேசுறோம், இங்க ஸ்பிரிச்சுவல் ஹீட். அதுதான் தவம். இந்த தவம் எப்படி உருவாகும்? ஸ்பிரிச்சுவல் ஹீட் எப்படி உருவாகும்? சூழ்நிலைகளை உருவாக்கி இதயத்துல அழுத்தத்தை, வருத்தத்தை, சோகத்தை, கோபத்தை உருவாக்கும் பொழுதுதான் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் இதயத்துக்குள்ளார அழுத்தமே வரக்கூடாது, என் இதயத்துக்குள்ளார வருத்தமே வரக்கூடாது, எனக்கு கோபமே வரக்கூடாது. இதெல்லாம் வந்தா மட்டும்தான் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நான் எனக்குள்ளார இருக்கிறதை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் வரணும்னா நான் வேணும்னே கோபப்படுறது இல்லை. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் வாழ்க்கையில் சூழ்நிலையாக வரலாம். நான் தான் தப்பு பண்ணணும்னு கிடையாதுங்க. நான் வந்து கரெக்டா ஹெல்மெட் மாட்டி லெப்ட் சைடுல டூ வீலர்ல முறையா போயிட்டு இருக்கலாம். எதிர்த்தாப்புல போற ஒருத்தன் சரன்னு குறுக்க வந்துட்டு என்ன திருப்பி விட்டு என்னையும் கீழே விழ வச்சு கடைசியில எந்திரிச்சு அவன் என்னை திட்டும் பொழுது எனக்கு கோபம் வராம நான் வந்து மாஸ்டரை விரும்புறேன், எனக்கு எதிர்த்தாப்புல மாஸ்டர் தான் வந்தாரு, அவரு தான் என்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு உங்களால இருக்க முடியாது. நிச்சயமா கோபம் வரும், கோபப்படுங்க. அந்த கோபப்பட்ட பிறகு உங்க இதயத்துல அந்த அழுத்தம் எப்படி இருக்கு, ஏன் வந்துச்சு, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கவனிங்க. ஏனால் அந்த சூழ்நிலையும் அதனால உங்க இதயத்துல ஏற்பட்ட மாறுபாடுகளும் கட்டாயமாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒன்று. இது தவம் அப்படிங்கிற. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அலுவலகத்துல, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை, இயல்பா சொன்ன வார்த்தை, அது பெருசாகி உங்களுடைய மேலதிகாரிகிட்ட போய் உங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு நான் எப்படி நீங்க அப்படி பேசலாம், எதை நினைச்சிட்டு பேசுறீங்க, நான் என்னங்க சொன்னேன், இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது இயல்பா தானா ஒரு சின்ன வார்த்தை அங்க சுத்தி இங்க சுத்தி இப்படி வந்து வருது அப்படின்னா அங்க இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். இதயத்தின் வழியாக எந்த நேரமும் கடந்து செல்லும் எந்த ஒன்றும் தவறு. இப்ப இந்த சூழ்நிலை என் இதயத்துல ஏற்படுத்துகின்ற கோபம், ஆத்திரம், ஒரு ஆற்றாமை, இது எல்லாமே இதயத்தின் வழியாக கடந்து செல்கின்றவை. வருது ஃபேமிலிக்குள்ளார நல்லா இருக்கும், காலம்புற எந்திரிச்சு தியானம் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போகும்பொழுது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமோ, இல்ல உங்களுக்கும் உங்க பையனுக்குமோ, இல்ல உங்க மனைவிக்கும் உங்க மருமகளுக்குமோ ஏற்படுகின்ற ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு
ஒரு அந்த இடத்தையே ஷேட்டர் பண்ணும் பொழுது நீங்க அது ஏன் வந்துச்சு, அது வரக்கூடாது, அது சமாதானம் பண்ணணும், இதுலதான் நீங்க இறங்குறது. நான் அதுலதான் இறங்குறேன், நீங்களும் அதுலதான் இறங்குறீங்க. ஆனா அந்த நேரத்துல ஹார்ட்டை வாட்ச் பண்ணுவோமா, ஹார்ட்ல இப்ப இது கிராஸ் பண்ணி போகுது, இது எனக்குள்ளார இவங்க போட்டுக்கிற சண்டை எனக்குள்ளார என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, இது ஏன் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுல யாரு சரி யாரு தப்புன்னு நான் பேலன்ஸ் பண்ண பாக்குறேன், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களாக பாக்குறேன், இல்ல நீதியை நிலைநாட்ட பாக்குறேன். இது எல்லாமே என்னோடது கிடையாது. இது சூழ்நிலை. நீங்க அங்க இல்லைன்னா இப்படி சண்டை போட்டா என்ன ஆகும்? அப்ப வாயும் கையும் கட்டிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நான் சொல்லதான் செய்வேன். இவங்களை சமாதானப்படுத்துவேன், இவங்க செஞ்சது சரின்னு சொல்ல பார்ப்பேன், 2 பேரையும் சத்தம் போட்டு அமைதியாக்க பார்ப்பேன். இதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா நான் ஏன் செய்யறேன்? என் இதயத்தை அவை கடந்து செல்லும் பொழுது எனக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது? என்ன அரக்கன் தாக்கி சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொல்லுதா? இல்ல மெல்லமா போய் சமாதானம் பண்ண சொல்லுதா? இல்ல நியாயவாதியாக நின்று தீர்ப்பு சொல்லுதோ? இதெல்லாம் என் இதயத்தில் கடந்து செல்கின்ற உணர்வு அந்த நேரத்துல. அப்ப அதை கவனித்து அதை முதல்ல சகித்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை டக்குன்னு மாறாது. இது குறிப்பிட்ட அளவு உங்க இதயத்துக்குள்ளார கடந்து போய் அதுக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு நகர்ந்த பிறகுதான் இந்த சூழ்நிலை மாறும். அது அலுவலகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஆசிரமத்திலையும் சரி. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு, இதயத்தின் வழியாக எந்த நேரமும் கடந்து செல்லும் எந்த ஒன்றும் தவமே, இந்த கொள்கையின்படி இதை சகித்துக் கொள்வது நல்லது. எப்படி சகிச்சுக்கிறது? சுருக்கமா சொல்றாரு, தானாக நடக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை வெறுமனே கவனித்துக் கொண்டிருங்கள். இவை அனைத்தும் தானாகவே சரி செய்யப்பட்டதும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதாங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சண்டை வருது, நடக்குது, கவனிங்க. இப்ப என்ன பண்ணுவோம், 2 பையன் சின்ன பையனுங்க அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் நம்ம மெச்சூர்டா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, அது சின்ன பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு அதுவாக கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ந்துக்கும், விளையாட்டும் போகணும். நம்ம இம்மெச்சூர்டா இருந்தோம்னா உடனே போய் அதுல சண்டை போடுறவங்க 2 பேரையும் வளைக்கி விட்டு, எப்படி உன் புள்ள என்ன பத்தி சொன்னது, என் பையனை அடிக்க வந்துச்சு, அப்படி இப்படின்னா இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அடிச்சுக்கிட்ட 2 பேரும் அந்த பக்கம் போய் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம குழந்தைங்க விளையாட்டுல கூட நம்ம இம்மெச்சூர்டா தான் நடந்துக்கிறோம். அவர் லாலாஜி என்ன சொல்றாரு, வாழ்க்கையோட விளையாட்டுல மெச்சூர்டா இருங்க. உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தும் தவமே. அவை உங்கள் இதயத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது உங்களை ஒரு தவம் செய்கின்ற ஒருவராக மாற்றி அவற்றை கொண்டு உங்களுக்குள்ளார ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை தூய்மையாக்குகிறது. இதெல்லாம் நடக்காமல் நீங்கள் தூய்மையாக்கப்படவோ சுத்திகரிக்கப்படவோ முடியாது. அப்ப குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, அலுவலகத்துல பிரச்சனை, ஆசிரமத்துல பிரச்சனைனா இட் கியூர்ஸ் யூ. அது உங்களுக்குள்ளார இதயத்துக்குள்ளார மூடி மறைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆழமாக காரணமா இருக்கக்கூடிய வேர்களை வெளியில எடுத்து தூக்கி போடுறதுக்கு இந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது மாஸ்டுடைய அருளால. அப்ப இந்த நேரங்கள்ல நாம செய்ய வேண்டியது ஒன்று, சகிப்புத்தன்மையை முடிந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது இதுக்கான வெளிப்புறமான வெளிப்பாடு என்னன்னா, முடிந்தவரை தானாக நடக்கின்ற விஷயங்களை அப்படியே இது செல்ஃப் கிரியேஷன் கிடையாது. திடீர்னு நடக்குது, அதுவா நடக்குது, நடக்கட்டுமே. இவங்களுக்குள்ளார ப்ராப்ளம் வருது, என்ன பேசுறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம கிட்ட வந்தால் அதுக்கான தீர்வு சொல்லுவோம். குறுக்க போய் நின்று பாஞ்சி விழ வேண்டியதில்லை. ஏன்ப்பா இப்படி ஒரு மாடரேட்டரா இருக்கலாம், அது வேற விஷயம். உள்ள பூந்து 2 பேர் சண்டை போட்டிருக்கப்ப குறுக்க பூந்து 2 பேரையும் விலக்கி விட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அதுல 2 பேரும் அவன் 2 பேரும் ஒதுங்கிக்குவான். அதுல குறுக்க விலக்கி விட்டவனு இன்னொருத்தவனும் சண்டை போட ஆரம்பிச்சு இவனும் 2 பேருக்கும் சண்டை ஆயிடும். யாருக்காக சண்டை போட போனீங்களோ அவன் ஒதுங்கி தன்னால போயிடுவான், நீங்க யாருக்காக சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறது, நடந்தது, நம்ம வாழ்க்கையில பார்த்தது. அலுவலகத்துல கூட 2 பேருக்குள்ளார பிரச்சனை இருக்கும், அதை தீர்க்க போய் ஒருத்தட்ட பேசி சூடாக்கி நீங்களும் அவரும் சண்டையாச்சுக்கும். இங்க யாரு 2 பேரும் பிரச்சனை இருந்தாங்களோ அவங்க 2 பேரும் 1 மாசம் கழிச்சு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இதுவும் நடந்தது. ஆக இங்கெல்லாம் நாம செய்ய வேண்டிய விஷயம், அவற்றை கவனித்துக் கொண்டிருங்கள். தானாக வந்தவை தானாகவே சரி செய்யப்பட்டுவிடும். நீங்கள் அதுல எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் இந்த ஒரு பாரா நமக்குள்ளார பல விஷயங்களை உள்ளுக்குள்ளார இருந்து தோண்டி எடுத்து வெளியில விட்டுருக்கு. ஏன்னு கேட்கும் பொழுது கேரக்டர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது லாலாஜி ரொம்பவும் ஒரு ஆழமான ஒரு
கருத்தை கொண்டிருந்தார். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்லைன், அதை நோக்கி அவருக்கான விருப்பம் அதிகமாக இருந்தது. கேரக்டர் ஃபார்மேஷனையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆழமான எழுத்துக்கள் லாலாஜியோட எழுத்துக்கள் எப்பயுமே. அவர் அதை தனியா இதை தனியா பார்க்கவே இல்லை. இது ரெண்டும் எப்படி ஒட்டி போகுது இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும். ஒரு பக்கம் இந்த வார்த்தைகள் அங்க அவருடைய கேரக்டர் மோல்டு பண்ணுது, இன்னொரு பக்கம் இந்த வார்த்தைகள் அவருக்குள்ளார இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை வந்து ஷேப்பன் பண்ணி அவேக்கன் பண்ணு. அதனால வந்து இந்த கடிதங்கள் நமக்குள்ளார 2 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்க இந்த இந்த கடிதங்களை படிக்க ஆரம்பிச்ச காலத்திலேயே இந்த ஒரு 15 நாட்கள்ல நீங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ளார கேரக்டர் பில்டிங்ல சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு, அது மோல்டாக ஆரம்பிச்சிடும். நீங்க முறையாக இதை வந்து உணர்வு பூர்வமாக படிச்சு பகல்ல சிந்திச்சு இதை உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்குற பட்சத்துல காலம்பரை இது முடிஞ்ச உடனே அடுத்த புக் ரீடிங் என்ன, அதுல என்ன சொன்னாங்க, அதுக்கு அடுத்த புக் ரீடிங்ல என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தேன், எழுதி வச்சுட்டேன், முடிஞ்சு போச்சுன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை உள்ள ஊற போட்டு என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களோடு அதை கனெக்ட் பண்ணி யார் ஒருத்தங்க லாலாஜியுடைய அந்த போதனைகள், இந்த லெட்டர்ல இருக்கிற போதனைகள் நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அல்லது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனுபவிச்சு முடிச்சு அதனுடைய விளைவுகள் மட்டும் தேங்கி இருக்கின்ற காலகட்டத்துல தான் இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு அல்லது இது ஏன் எனக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த கடிதங்கள் பதிலா இருக்கிறதோட மட்டுமல்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், எப்படி மோல்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலும் இதுல இருக்குது. அதனால இவற்றை வெறும் கடிதங்களாக கடந்து செல்ல வேண்டாம். இவை நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, நம்மை மீண்டும் மறு உருவாக்கம் செய்கின்ற அற்புதங்கள். அப்படிதான் எனக்கு படுது. அதனால இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த கடிதங்களை மீண்டும் படிங்க. இது வரைக்கும் அவரு அந்த அபியாசிக்கு அட்வைஸ் சொல்லிட்டு கடைசியா வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய மகளுக்கான திருமண ஏற்பாடுகள் பத்தியும் அந்த அபியாசி கேட்டிருப்பார்கள். அதுக்கான பதில கடைசியா 4 வரியில சொல்றாரு. திருமணத்திற்கான தேதிகள் இன்னும் முடிவாகவில்லை, அநேகமாக பால்குன் மாதத்தில், அதாவது பங்குனி மாதத்தில் இருக்கலாம், அது ஹோலி பண்டிகை மாதம், 2 அல்லது 3 தினங்களில் சரியான தேதியை தெரிவிக்கிறேன். பிரார்த்தனையுடன் ராமச்சந்திர பதேகர், 18 அக்டோபர் 1927. ரொம்பவும் அற்புதமான இதயத்தின் ஆழத்துல சென்று நமக்குள்ளார மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற இந்த கடிதத்தை படிக்கிற வாய்ப்பு, அதை கேட்டு அந்த விஷயங்களை உணர்ற வாய்ப்பை நமக்கு மாஸ்டர் வழங்கியிருக்காரு. அதுக்காக அவர் மீது ஒரு ஆழமான நன்றி உணர்வோடு நம்ம இன்னைக்கு காலை தியானத்திற்கு செல்லலாம்.